பேசிக்கலி அந்த அந்த growth வரணும் அப்படின்றதுக்காக தான் ரிசல்ட்ஸ் ட்ரிவன் அப்ரோச்சாக நம்ம வந்து பிபிஎம் அப்படின்ற ஒரு கான்செப்டை அப்பவே ஃப்ரேம் பண்ணுறோம். பர்ஃபார்மன்ஸ் ப்ராஃபிட் மந்த்லி. ஸோ ப்ராஃபிட் பர்ஃபார்மன்ஸ் மந்த்லி அப்படின்றது தான் நம்மளோட பிபிஎம் கான்செப்ட். வெரி சிம்பிள். மாதம் லாபம் வருதா நஷ்டம் வருதா, மாதம் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுதா. ஏன்னா இப்போ வந்து ஒருத்தரோட ஆஃபீஸ்க்கு போகிறோம், ஒரு கிளாஸ் எடுக்கிறோம், ஓகே எல்லாருமே ட்ரைனிங் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க, சூப்பர்னு சொல்லிடுவாங்க. பட் தட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா. அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் இருக்கணும். அந்த மாற்றத்தை எப்படி மெஷர் பண்ண போகிறோம். ஏன்னா ஒருத்தர் வந்து கடன் வாங்க வச்சு பிஸ்னஸை பயங்கரம் இன்ஃப்ளேட்டடாக காமிச்சு ப்ராஃபிட்டே இல்லாமல் நம்ம காமிக்கலாம். பட் தட்ஸ் நாட் த growth. எண்ட் ஆஃப் த டே ப்ராஃபிட் கரெக்டாக இருக்கணும். அப்போது அவர் காமிக்கிற ஒரு ப்ராஃபிட்டும் நான் பார்க்குற ஒரு ப்ராஃபிட்டும் ஆடிட்டர் கொடுக்குற ஒரு ப்ராஃபிட்டும் மேட்சே ஆகாது. அன்னைக்கு உருவான கான்செப்ட் தான் இந்த மேஜிக் நம்பர். இப்போ இந்த மேஜிக் நம்பர் வந்து உங்களுக்கு தப்பு, இது வந்து ஃபேக்காக நீங்கள் எனக்கு ப்ராஃபிட் காமிக்கிறீங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் மேஜிக் நம்பர் போட்டால் ப்ராஃபிட் வர கம்பெனி கூட என்ன ஆக மாட்டாங்க, ப்ராஃபிட்டே வர மாட்டாங்க. அதில் அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் பண்ணணும். ஸோ ஐ ஒன்லி ஃபோக்கஸ் தட். ஆக்சுவலி எல்லாமே சுற்றி ட்ரைனிங் தான். பட் ப்ராஃபிட் ஜாஸ்தியாகனா யாருக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கணும், பர்ச்சேஸ் கைக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கணும், ப்ரொடக்ஷன் கைக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கணும், சர்வீசஸ் டீமுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கணும், லீடர்ஷிப் டீமுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கணும், சேல்ஸ் டீமுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கணும். திரும்ப ட்ரைனிங் தான். பட் ட்ரைனிங்கான grip வந்து ரிசல்ட்ஸ் ட்ரிவன்.